ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். மைக்ரோபயாலஜினா என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, கோர்ஸோட டியூரேஷன் என்ன, கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா, தென் என்ன மாதிரியான செக்டர்ஸில் ஒர்க் பண்ண முடியும், என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோபயாலஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் மைக்ரோபயாலஜி. அதாவது வைரஸ், ஃபங்கை, பாக்டீரியா, மல்டி செல்லுலர், யூனிசெல்லுலர் மாதிரியான லைஃப் ஃபார்ம்ஸை பற்றி படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிசம்ஸ் ஹியூமன் பாடியிலையும் என்வாயன்மெண்ட்லேயும் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது, இதை பற்றிலாம் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் மைக்ரோபயாலஜி. கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டியூரேஷனில் இருக்குது. செமஸ்டர் பேஸ்டு சிஸ்டமில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு செமஸ்டர்ஸ்லேயும் தியரி எக்ஸாம்ஸும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸும் செப்ரேட்டாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபயல் ஜெனட்டிக்ஸ், பிளான்ட் அண்ட் அனிமல் டிஷ்யூ கல்ச்சர், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக், மைக்ரோபயல் க்ரோத், ரீப்ரொடக்ஷன், இது போல் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸை கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸாக படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜிஸ்ட், வைராலஜிஸ்ட், பயோகெமிஸ்ட், ஃபுட் மைக்ரோபயாலஜிஸ்ட், ஜெனட்டிக்ஸ், மைக்காலஜிஸ்ட் மாதிரியான பொசிஷன்ஸில் ஒர்க் பண்ண முடியும். எந்தெந்த செக்டர்ஸில் ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிசின் ஃபீல்டில் ரெக்ரூட் பண்ணுவாங்க. தென் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், கிளினிக்கல் அண்ட் ரிசர்ச் லெபார்ட்ரிஸ், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், வாட்டர் இண்டஸ்ட்ரி, பயோப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இவங்களுக்கான ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. தென் இவங்களுக்கான ஆவரேஜ் ஆனுவல் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பொசிஷனை பொறுத்து 2.2 லேக்கில் இருந்து 3 லேக் வரைக்குமே ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.